ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்னைக்கு நம்மளோட சேனலில் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த் மிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாகவும் செஞ்சிடலாம் அண்ட் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாகவே பிடிக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரெசிபியில் ஜஸ்ட் 3 இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 கப் காஜு ஆட் பண்ணிக்கோங்க, அதாவது கேஷ்யூ ஆட் பண்ணிக்கோங்க. கேஷ்யூ எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆயிலும் ஆட் பண்ண வேண்டாம், கீயுமே ஆட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ண கேஷ்யூவை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா கோஸ் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடராகவும் வேணாம், இல்லை ரொம்ப சங்க்ஸாகவும் வேணாம், கோஸ் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா கிடைக்கிற அந்த பவுடரோட கால் பாதி கம்மியாக இருக்கணும் சுகர். அதாவது 1 கப் காஜு இருக்குது அப்படின்னா நீங்கள் 3/4 கப் சுகர் எடுத்துக்கலாம். இப்போது வேற ஒரு கடாயில், அதாவது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்க கடாயில், வெயிட்லெஸ்ஸாக இருக்க கடாயில் இப்போது இந்த சர்க்கரையை நம்ம காய்ச்சிக்கலாம். ரொம்ப வெயிட்டாக இருந்ததுன்னா அப்புறமா தூக்கி ஊற்ற உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ 3/4 கப் சர்க்கரை எடுத்தீங்கன்னா 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா சுகரை குக் பண்ணிங்க அப்படின்னா கேரமலைஸ் ஆகும். பட் ரொம்ப கேரமெல்லாம் ஆக வேண்டாம். ஒரு கம்பி பதம் வரும்போது நீங்கள் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த ரெசிபிக்கான கரெக்டான பதம். இப்போது இதுக்குள்ளே நீங்கள் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணலாம், இல்லையா நீங்கள் சாஃப்ரான் ஆட் பண்ணலாம். இல்லை அதே சாஃப்ரானை நீங்கள் பாலில் ஆட் பண்ணி ஒரு நல்லா எல்லோ கலர் வந்ததுக்கப்புறமா ஆட் பண்ணலாம். நான் டைரெக்டாக சாஃப்ரானை இந்த சுகரில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்படியும் ஆட் பண்ணலாம், ஒன்றும் தப்பில்லை. இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்பி பதம் வரும். இப்படி வரும்போது நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க காஜுவை எடுத்து இந்த சுகர் மிக்ஸ்க்குள்ளே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ சிம்பிளாக தான் இது இருக்கும். இந்த ரெசிபி எப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருக்க குழந்தைங்க, இல்லை அதிகமாக சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த பவுடரை பாலில் கலக்கி கொடுக்கலாம், இல்லை தேனில் கலக்கி கொடுக்கலாம். கண்டிப்பாக அவங்களுக்கு வெயிட் கெயின் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது நீங்கள் அதை டைரெக்டாக பிளேட்டில் ஊற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காஜு பர்ஃபி மாதிரி வந்துடும். இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா டோ மாதிரி பிசைஞ்சு கட் பண்ணுற ஸ்டேஜ்லேயும் உங்களால் எடுத்துக்க முடியும். இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டீங்க அப்படின்னா அதுவே பிஸ்கெட் மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஸ்டேஜஸில் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் ஐட்டம்ஸ் தான் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம காஜு பால்ஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஹெல்த் ரெசிபி மிக்ஸ் தான் பண்ணியிருக்கோம். அதில் இப்போ கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஃப்ளேவருக்காக. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கீ எல்லாமே நல்லா உள்ள அப்சர்வ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணும்போது கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் தான் பண்ணணும். ஸோ அதுதான் உங்கள் ரெசிபியோட ஃப்ளேவரை எலிவேட் பண்ணும். அதுக்காக தான் இப்போது இந்த மிக்சர் நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டில் நல்லா கீ அப்ளை பண்ணி வச்சுட்டு அதில் டைரெக்டாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் இன்றைக்கி பவுடராகவே அரைச்சிட்டேன் அந்த மிக்சர். நீங்கள் பவுடரை அரைக்காமல் கட் பண்ணி பர்ஃபி மாதிரி எடுத்துக்கலாம். ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி பிளேட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கீ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். அவ்வளோதாங்க, நம்மளோட காஜு மிக்ஸ் ரெடி ஆயாச்சு. இது ஹெல்த் மிக்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லை உங்களோட காஜு பர்ஃபியாகவும் சாப்பிட்லாம், இல்லை காஜு கத்தியாகவும் சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே இது பிடிக்கும். அண்ட் இந்த பவுடர் மிக்ஸில் அரைச்சதுக்கப்புறமா கிடைக்கிற பவுடரில் சுகர் பத்தலைன்னா சுகர் பவுடர் நீங்கள் திருப்பி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி வச்சு பால்லையும் நீங்கள் ஆட் பண்ணி கொடுக்கலாம், தேன்லையும் ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பரான ஹெல்த் மிக்ஸும் கூட அண்ட் ஸ்வீட் ரெசிபியும் கூட. இன்ஸ்டண்ட்டாக யாராவது வந்தாலும் இந்த மாதிரி ஸ்வீட்டும் பண்ணி கொடுக்கலாம். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஜஸ்ட் லைக் பால்ஸ் மாதிரி உருட்டி எடுத்திருக்கேன், அவ்வளோதாங்க. ஸோ இன்னும் இந்த மாதிரி பல ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.